எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது ராகில ரொம்ப சூப்பரான ஒரு வத்த குழம்பு செய்ய போறோம். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராகி எப்படி முளை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணேன். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி வத்த குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். ரொம்பவே சுவையா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 2 கப் அளவுக்கு ஸ்ப்ரவுட்டட் அதாவது முளை கட்டின ராகி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இருக்கீங்க வீட்டில், அதாவது ஒரு 6 பேர் இருக்கீங்க, 7 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1.5லேருந்து 2 கப்பு போதும். ஆனால் பொதுவாக நீங்கள் குழம்பு இவ்வளோதான் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 கப்பே போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் காரம் எல்லாமே மிதமாக போட்டு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ராகியில் ரொம்ப அருமையாக ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்யலாம். இப்போ வாங்க நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகியில் ரொம்ப சூப்பரான ஒரு வத்த குழம்பு ரொம்ப அருமையாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி கேழ்வரகை எப்படி முளைக்கட்டுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ நான் முளைக்கட்டினதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து நான் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறேன். இந்த ராகியை பார்த்தீங்கன்னா நம்ம முளைக்கட்டி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதில் பன்மடங்கு ஊட்டச்சத்து நிறையவே கிடைக்கும். இது நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு கூட எந்த ட்ரபிளுமே இருக்காது. நார்மலாக நீங்கள் ராகி மாவை வச்சு நீங்கள் சமைச்சு நீங்கள் ஒரு களி பண்ணுறீங்க இல்லை ஏதாவது செய்கிறீங்க சமைக்கிறீங்கன்னா அதில் நமக்கு நிறைய ஏதாவது ட்ரபிள் இருக்கும். ஆனால் இதில் நிறைய ஊட்டச்சத்து தான் நிறைய இருக்கும். அதனால் எந்த வயிற்று தொந்தரவு எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய இரும்பு சத்து புரதச்சத்தெல்லாம் இதில் இருக்கும். இதை நம்ம வேக வச்சு தான் நம்ம சமைக்கணும். ஸோ இது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் தண்ணி ஒரு 2லேருந்து 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுருங்க. நல்லா கொதி வந்த உடனே அதை அமர்த்திடுங்க. அதுக்கு முன்னாடி புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி நம்ம ஒரு குழம்பு வைக்கக்கூடிய அளவுகளில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க ஒரு 2 கப்புலேருந்து 3 கப்பு அது மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 கப்பு போதுன்னா 2 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த புளியை நல்லா இந்த சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ராகியை கேழ்வரகை நல்லா தண்ணி 1 கப்பு ஊற்றி அதை நல்லா வேக வச்சுருங்க. அதாவது தண்ணி கொதித்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த புளியில். ஏன்னா இந்த புளி இந்த தண்ணி தான் நம்ம கிரேவி வைக்க போகிறோம். அதனால் இப்போது இந்த குக்கரில் நம்ம 2 கப் அளவுக்கு அளந்த கேழ்வரகை இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கு 1 கப்புலேருந்து 1.5 கப்பு இது மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அதை இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேழ்வரகு மாவை தண்ணியில் கலந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப சத்து அதிகம் இதில் இருக்குங்க. ஊட்டச்சத்து நிறைய அதிகமாக இருக்குது. அடுத்து இதை எப்படி சமைக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம தயாராகலாம். அதுக்கு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்து இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கடுகு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அதுவும் பொரியட்டும். இப்போ இந்த குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் தான் அன்றைக்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு, அதாவது குழம்புக்கு ஒரு 35லேருந்து 40 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கரண்டியில் ஒரு குழம்பு ஒருத்தருக்கு ஊற்றும் போது அந்த வெங்காயமும் அந்த பூண்டும் மட்டும்தான் நம்ம அந்த சாதத்தோடு பிசைஞ்சு நம்ம தொட்டு சாப்பிடுவோம். அதனால நல்லா தாராளமாகவே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 35லேருந்து 40 கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதை கட் பண்ணி வச்சு இது அப்படியே இது நல்லா வந்து ஒரு நிறம் மாறுற வரைக்கும் இதை வதங்கணும். இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நான் அதில் சேர்க்கும்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கினாதான் அந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ராகி வந்து சேர்க்கும்போது உடனே திக்காயிடும். அதனால் வதங்கும் போதே இது வந்து நல்லா வேக வச்சுருங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு நல்லாவே வந்து புளி தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றும் போது பூண்டெல்லாம் நல்லா குக்காக இருக்கணும். குக்கானால் தான் சாப்பிட முடியும். அடுத்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி, ஒரு மீடியமான 3 தக்காளி கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து பூண்டு, இது ஒரு 30 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பூண்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி, அடுத்து பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது 3மே நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து அந்த தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் தான் நான் சேர்க்குறேன். வீட்டிலையே அரைச்ச தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா வீடியோ லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கடைசியாக வந்து என் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச புளியை இதை நல்லா நம்ம கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எலுமிச்சை அளவுக்கு புளி இதுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் புளி சேர்த்துட்டேன். சேர்த்து இந்த தண்ணியை நல்லா சேர்த்துட்டு இது நல்லா வந்து இந்த பூண்டை நல்லா வேக வைக்க போகிறோம். எப்போதுமே நம்ம வந்து வத்த குழம்பு பண்ணுற மாதிரியே தான் இது. ஆனால் இதில் வந்து நம்ம இன்றைக்கி ராகியை நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு இதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அந்த பூண்டு ஏதாவது ஒன்று எடுத்து பாருங்கள் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்துருச்சுன்னா நம்ம இந்த ராகியை வந்து இதில் நம்ம சேர்த்துட வேண்டியதுதான். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமாக வந்து தீய வச்சோன்னா போட்ட உடனே திக்காயிடும். கொஞ்சம் மீடியமாக அடுப்பை வந்து சிம் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லா ராகியுமே அப்படியே கலந்து நல்லா ஊற்றிட்டு அதை அப்படியே கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை மீடியமாகவே வந்து கொஞ்சம் கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு அதை அப்படி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிடும் ராகி. அதனால் இதை 5 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டுட்டு நீங்கள் அதை அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது கொஞ்சம் கொதி வரும். மேலே கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை அமர்த்திட வேண்டியதான். இந்த ராகியில் எப்படி இந்த குழம்பு இப்படி நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுப்பு பாருங்கள், நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன். இப்போ இது நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்கள். பயங்கரமாக திக்காக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இது ஆற திக்காயிட்டே தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாரம் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் ராகியில் இந்த மாதிரி ஒரு கிரேவி சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த கிரேவி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் கூட நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.